இயேசு கிறிஸ்து என்ன தேவைப்படுச்சு? பரிசுத்த அபிஷேகம், வல்லமை. யாருக்கு? ஒரே பேரான தேவனுடைய குமாரனுக்கு. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தார். மரித்த லாசரு 4 நாள் ஆயிட்டு ஒரே வார்த்தையில். அப்படி செய்யறதுக்கு என்ன தேவைப்படுச்சுன்னா அபிஷேகமும் வல்லமையும் தேவைப்படுச்சு. ஏன்னா இந்த உலகத்தில் மனிதனை வந்து அதை செஞ்சு பெற்றுதான் ஆகணும். அப்போஸ்தலர் பவுல் கேட்டார், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா? எத்தனை பேர் பெற்றிருக்கீங்க? சரி, போகட்டும். அப்போ 2 காரியம் அவர் புரிந்து கொண்டார். ஒன்று இந்த ஊழியத்துக்கு அபிஷேகம் தேவை. 2வது என்ன தெரியுமா? வியாதி என்பது பிசாசின் வல்லமை. ஏன்னா அங்க பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் சுற்றி இருந்தார். அப்படின்னா ஓகே, குணமாக்குகிறவராய். அப்பதான் ஆவியான சொன்ன, எப்பா வியாதி என்பது ஒரு பிசாசின் வல்லமைப்பா. இந்த வெளிப்பாடு வந்த உடனே சிங்கக்குட்டி மாதிரி அப்படி இருக்கிறாரு. கரெக்டா கோயில்டர் வர்றாரு. ஐயா, நம்ம மேரி வந்து 13 வயசு பிள்ளை இழுத்துட்டு இப்பமா அப்பமா, ஏன்னா 3 நாள் ஆகிட்டு இப்போ சாக போறா. ஆறுதலுக்காக, அந்த காலத்துலலாம் ஆறுதலுக்காக தான் ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ணுறதுக்கு கூட்டாங்க. இவர் போய் அங்கே ஆறுதலுக்கெல்லாம் ஜோம் பண்ணல. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசு இந்த மாவட்ட ஓடி போயின்னு கூட கட்டளையிடுறேன். அவ்வளோதான், சோமாயிட்டு. இப்போ அவங்க தம்பியும் அதே வியாதியில் பாதிக்கப்பட்டிருந்தான். அவனுக்கு ஒரு ஜெபம், அவன் சோமானா. தம்பிமார்களா, என்ன நல்லா இருக்கீங்களா? ஆமாம். பார்த்தீங்கன்னா அவர் சபையில் இளவயது மரணத்துக்கு வரவே இல்லை. ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட சாகலை. ஆமீன் சொல்லுங்க. கொஞ்சம் கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. The revelation makes his ministry international. அதுவரை ஒரு சிட்னியில், ஆஸ்திரேலியாவில் ஒரு சிட்னியில் சின்ன ஊழியம் செஞ்சுட்டு இருந்தவர் பிசாசின் வல்லமை தான் வியாதி என்பதை கண்டு கொண்ட பிறகு வேர்ல்டு வைடு அவருடைய ஊழியம் வளர்ந்தது. ரெக்கார்டிக்கலாகவே 1,25,000 மேற்பட்டவர் இன்னைக்கு ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு. எப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் ஜோம்னு வந்தீங்கன்னா சும்மா வரக்கூடாது. டாக்டர்கிட்ட போனால், ஏற்கனவே ஒரு டாக்டர்கிட்ட போனால் எல்லா ரிப்போர்ட்டையும் கொண்டு போகிற மாதிரி தான் ரிப்போர்ட்டோட தான் வர சொல்லுவார். கேன்சர் 4th ஸ்டேஜ், அவங்க பேர் போட்டு எல்லாமே அவங்க ஆட்கள் பதிஞ்சு வச்சுருவாங்க. கேன்சர் 4th ஸ்டேஜ். ஆமாம். அப்புறம் திரும்ப சோமான பிறகு அதே ரிப்போர்ட்டு, டாக்டர் சர்டிஃபிகேட், இவங்களுக்கு சோமாயிட்டு நோ கேன்சர் சீன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரிப்போர்ட் இருக்கும். அதுவும் இப்படி ரெடி பண்ணிய 1,25,000 மேற்பட்ட மக்களை ரிப்போர்ட்டை ரெடி பண்ணார். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ போகிற இடத்துலலாம் பார்த்தா 50 பேர் சோமானா தான் 10 பேர் வந்து சாட்சி சொல்கிறாங்க. ஹலோ, நான் சொல்கிற புரியுதா? அப்போ ரெக்கார்டிக்கலாகவே இவ்வளோ ரெடி பண்ணியிருந்தா எத்தனை லட்சம் பேர் சோமா இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி இடைங்குள்ளேருந்து நான் அலெக்சாண்டர் டூவியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் ஆண்டோடைய பிள்ளைங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்மை அறியாமலே தரித்திரம் என்ற பிசாசை நம்ம வீட்டில் வச்சு பூட்டிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் பிச்சைக்காரராக இருப்பது, தரித்திரத்தில் இருப்பது இயேசு கிறிஸ்துவுக்கே பிரியம் கிடையாது. ஏன்னா அவர் உங்களுக்காக சிலுவையிலே விலைக்கரையத்தை செலுத்தியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 8:9 தான் வாசித்து காமிச்சேன். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறும்படி அவர் சிலுவையில் நமக்காக தரித்திரரானார். நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். சங்கீதம் 112:3, செம்மையான வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். நீதிமன்றம் சொல்லப்பட்ட நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஏசாயா 45:6 அந்த லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எகிப்தியரின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியரின் வர்த்தக லாபமும், ட்ரேடு பிஸ்னஸில் வர்ற லாபம், நெடிய ஆட்களாகிய சபையருடைய வர்த்தக லாபம், ட்ரேடு அதில் வர லாபம், இதெல்லாம் என்ன செய்யுமா? அப்படி எல்லாரையும் தாண்டி வந்து உன்னுடையதாக மாறும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்ருவின் கையில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லுங்க. சத்ருவின் கையில் உள்ள ஆசீர்வாதத்தை இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிடிங்கிட்டார். ஆமீன் சொல்லுங்க. கொலோசியர் 2 துரைத்தனங்களை 14-15 வாசிப்பது தெரியும். அதிகாரங்களை புரிந்து கொண்டு வெள்ளியரங்கமான கோலமாகி இன்னைக்கு பிசாசு நம்முடைய தரித்திரத்தை, அதாவது நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடி நம்மளை தரித்திரராக வச்சிருக்கிறான். நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, செழிப்பை மாற்றுவதற்காக இயேசு தரித்திரானார். 2வது அதே போல மத்தேயு 8:17, ஏசாயா 53:3-5 நீங்க வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களையும் சொல்லி முடிங்க வியாதியையும் சிலுவையில் சுமந்து விட்டார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு சுமக்க தேவையில்லை. இன்னைக்கு இந்த வியாதிக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், தரித்திரத்துக்கு எதிர்த்து. ஏன்னா அந்த 2மே ரெட்ட பிள்ளைங்க. பிசாசின் ரெட்ட பிள்ளைங்க யாரு சொல்லுங்க? சீக்கிரம் சொல்லுங்க. சொல்லுங்க. சத்தமே இல்லையே. பிசாசினுடைய ரெட்ட பிள்ளைங்க யாரெல்லாம்? வியாதி 1, தரித்திரம் 1. சொல்லுமா? வியாதி 1, தரித்திரம் 1. எல்லாம் சொல்லுங்க. வியாதி 1,
இந்த ரெண்டு இது பிசாசனுடைய ரெட்டை பிள்ளை. இந்த ரெட்டை பிள்ளை யார்ட்டெல்லாம் இன்னைக்கு இருக்குது? யார் வீட்டிலாம் இருக்குது? இன்னைக்கு துரத்தணும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நேற்று சிவகாசியிலேருந்து ஒரு லேடி, ஒரு ஃபேமிலி வந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பையனுக்கு, அவங்க சின்ன வயசுலேருந்து வீசிங்க மாத்திரை சாப்பிட்டே தான் இருக்கான். ஜோமன் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஜோமனிட்டு போய் 1 வருஷம் ஆச்சு. நேற்று சொல்லிட்டு இருக்காங்க, இந்த 1 வருஷமா என்ன வீசிங்க வரல. ஹல்லேலூயா. மாத்திரையை அப்பமே நிப்பாட்டியாச்சு. ஆமீன் சொல்லுங்க. ஜோமனிட்டு போனோடனே மாத்திரையை நிப்பாட்டியாச்சு. 1 வருஷமா வீசிங்க வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம சுகமாகாத வியாதி எல்லாம் இன்னைக்கு நான் சுகமாகறத பார்க்குறேன். கிரைஸ்ட் சர்ச்சில் இந்த வாரம் சேலம் போயிருந்தேன். 4th ஸ்டேஜ் கேன்சர். நான் அந்த லேடிட்டு சொன்னேன், பயங்கர வயிறு வலியில் இப்படி சுருண்டு போயிருக்குது, முடியல மொட்டையா கட்டையா வெட்டி எலும்பு தோலுமா இருக்குது. பரிதாபமா சொன்னேன். அந்த ஹிந்து லேடி தான். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் மாறிட்டுனா கேன்சர் சுகமாயிட்டு நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏற்கனவே யூட்ரஸ் எடுத்தாச்சு, கிட்னி எடுத்தாச்சு, இப்போ லிவர்லாம் பரவிட்டு இனி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், பாருங்க இப்போ உங்களுக்கு சரியாக போகுது, நம்புறீங்களா? 2 நேரம் ஜோம் பண்ணேன், ஒன்றுமே நடக்கல. கீழே விழுந்தாங்க, எலும்புனாங்க, அவ்வளோதான். கட்டுகள் அறுபட்டுச்சு, ஆனால் வலியும் மாறல, வியாதியும் மாறல. இந்த வெயில் பார்த்தீங்களா, 2 நேரம் ஜோம் மட்டும் போகல. என்னன்னா நமக்குள்ள ஒரு வெறி இருக்கணும். நான் சொன்னது போய் தான் ஆகணும். ஹல்லேலூயா சொல்லி பார்ப்போம். போனால் போகுது, வரலன்னா அது எரிவோம். மாங்காய் விழுந்தா லாபம், உள்ளனா அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆமேன். எரிஞ்சா என்ன சொன்னோம், மாங்காய் விழுந்தே ஆகணும். ஹல்லேலூயா. இன்னும் அதை பார்த்துட்டு இருக்க மௌன, நீ ஒழுங்கா சொல்ல கேட்க மாட்டேங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் 3வது இருப்பு ஜோம் பண்ண, அதோட கம்ப்ளீட்லி ஹீல். ஹல்லேலூயா. பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க, முகலாம் பிரைட் ஆயிட்டு, வலி எல்லாம் காணாம, கம்ப்ளீட்டாக காணாம போயிட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. இது கூட பரவாயில்ல. போன வருஷம் ஒரு விஐபி வந்து என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிருந்தாங்க. சேலத்தில் கிட்டத்தட்ட 500 ஏக்கர் லேண்ட் இருக்குது. அவங்க யாருன்னா ஒரு டாக்டர், வேற சாதாரண டாக்டர்ல எம்சிஹெச் படிச்சிருக்கிறாங்க. எம்பிபிஎஸ் எம்டி அடுத்து தான் எம்சிஹெச். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, சுகர். இந்த போற அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் நீங்க போனதுக்கு ஜோம் பண்ணிட்டு போனீங்க, சுகர் கம்ப்ளீட்டா போயிட்டு. ஹல்லேலூயா. சத்தமே இல்லையா? ஹல்லேலூயா. இதுல இன்னொரு பியூட்டி கேளுங்க. அவங்க அண்ணே வழி அனுப்புறதுக்கு கார் வேற வந்தாப்ல, அவர் வீட்டில் இருந்து கார் வேற வந்தாப்ல. யோசிச்சு பாருங்க எப்படி அனுப்புறான்னு பாருங்க. இதே இடைவெளியில் கண்டட விட மாட்டான். சரியா? வீட்டில இருந்து வந்து கார் நாங்கள் கொஞ்சம் தள்ளி விட்டுருந்தோம், அங்கே வேற வந்து கார் வாசல் வேற வந்து ஏற்றி விட்டுட்டு போறாங்க. பெரிய 500 ஏக்கர் வச்சிருக்கோம், எல்லாமே நெக்ஸ்ட் லெவல் கார் தான் வச்சிருக்கோம். என் கண்ணுக்கே ஒரு 3 நாளாக தெரிஞ்சிச்சு. சரியா போட்டு. அப்போ யோசிச்சு பாருங்க. அவர் சொன்னார், அந்த ரோட்டில் வச்சு சொல்றாரு, பிரதர் நாளைக்கு நான் சிஎம்சி போறேன், எனக்கு வந்து ஹெச்சிஆர்சி ஏதோ ஹெச்ஏபிஆர்சி ஏதோ ஒன்று 10 இருக்குது சுகரில், அது வந்து 6.5லேருந்து 7 வரை இருந்தால் தான் நார்மல் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப ஹையாக இருக்குது, வயசு ரொம்ப கம்மி தான், 40 வயசு தான் இருக்கும். அவர் சொல்கிறாரு, நான் இப்போ அந்த ரோட்டில் வச்சே தான் கையை பிடிச்சி ஒரு கட்லெட், இயேசுவின் நாமத்தினாலே ஹெச்ஏபிஆர்சி நார்மலாய் மாறுவதாக என்று சொல்கிறேன்ட்டு. சிஎம்சி போனாங்க, அடுத்த நாளே ஃபோன் வந்துட்டு, ஹல்லேலூயா 7க்கு வந்துட்டான். ஹல்லேலூயா சொல்லி கொஞ்சம் கரங்களை தட்டுமா? அதெல்லாம் குறையாதுங்க. 10ல் இருந்து நீங்கள் என்னதான் மாத்திரை சாப்பிட்டாலும் 9.5க்கு தான் வரும். பாருங்க, டக்குன்னு 7க்கு வந்துட்டு. ஆமீன்னு சொல்லுங்க. அதாவது சுகமாகாத வியாதியெல்லாம் சுகமாகும். ஏன்னா அது பிசாசின் வல்லமை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எங்கே போனாலும் 25 பேர் குறைஞ்சது சுகமாறாங்க, 50 பேர் சுகமாறாங்க. நிறைய இடத்துல 50 பேர் பிசாசு விடலையாடாங்க. நம்ம எல்லாம் எழுந்து